வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஈஸியா ரச சாதம் எப்படி குக்கர்ல பண்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் இதை பண்ணி கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பவுல்ல 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை போட்டு தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு அதையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு ஒன்னும் பாதியமா இதை பவுடர் பண்ணிக்கோங்க. குக்கர்ல ஊற வச்ச துவரம் பருப்பு அரிசி இதுல போட்டுட்டு 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டுடலாம். 8 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, அரைச்ச மிளகு ஜீரகம் பொடி, ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி 1/2 கப் அளவுக்கு ஊத்திட்டு மீதி 5 கப் அளவுக்கு பச்சை தண்ணி ஊத்திடலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 5 விசில் வச்சிருங்க. ரசம் சாதம் நல்லா குழைய வந்துச்சு. இப்ப இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சு அதுல ஊத்திருங்க. நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு பாத்தீங்கன்னா 1 கப் அளவு 1/2 கிலோ இருக்கும். அதுல 1/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கை அளவுக்கு கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி நல்லா கலக்கி இறக்குனீங்கன்னா ரச சாதம் நல்லா தலன்னு ரெடி ஆயிடும். பேச்சுலர்ஸ் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரசம் சாதம் கூட எது வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.